பட்டாம்பூச்சி ராஜ்யம். ஒரு வண்ணமில்லா நாடு இருந்தது. அங்கு எல்லாம் கருமை நிறத்தில் இருந்தன. மரங்கள், மலர்கள், ஆடைகள், வீடுகள் என எல்லாம் கருமை நிறத்தில் தான் இருந்தது. அந்த நாட்டின் மக்கள் எப்போதும் சோகமாகவே இருந்தார்கள். எதிலும் சந்தோஷம் இல்லை. குழந்தைகள் கூட விளையாட விரும்பவில்லை. ஆனால் ஒரு நாள் ஒரு அதிசயமான குழந்தை பிறந்தது. அவளின் பெயர் தாரா. ஏனெனில் அவள் பிறக்கும் போதே அவளுக்கு பட்டாம்பூச்சி போன்ற அழகான ரெக்கைகள் இருந்தன. அவை பல வண்ணங்களுடன் காற்றில் எப்போதும் அசைந்து கொண்டே இருந்தது. மக்கள் அதிர்ச்சியுடன் தாராவை பார்த்தனர். நாளடைவில் தாரா வளர்ந்து பெரியவளாகி விட்டாள். அவள் நடக்கும் போதெல்லாம் அவளது ரெக்கைகளிலிருந்து வண்ணங்கள் பறந்து மலர்களில் விழுந்து அவை வண்ணமயமாகின. அந்த வண்ணமில்லா நாடு பட்டாம்பூச்சி ராஜ்யம் என்றழைக்கப்பட ஆரம்பித்தது. தாராவின் வண்ண ரெக்கைகள் அந்த நாட்டை மாற்றின. மக்கள் இனிமையாக சிரிக்க தொடங்கினார்கள். குழந்தைகள் ஓடி விளையாடினர். வீடுகள் வண்ணமயமாகி பளிச்சென்று காட்சியளித்தன. அந்த நாடு சந்தோஷத்தின் அடையாளமாக மாறியது. தாராவை பாட்டி, தாத்தா, பிள்ளைகள் என அனைவரும் நேசித்தனர். அவளை பாராட்டி வண்ண தேவதை என அழைத்தார்கள். ஒரு நாள் கொடிய காற்று ஒன்று வீசியது. அந்த காற்று நல்ல வாசனையோ வண்ணங்களையோ விரும்பவில்லை. இந்த வண்ணங்களால் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், இதை தடுக்க வேண்டும் என அந்த காற்று நினைத்தது. தாராவின் ரெக்கைகளிலிருந்து வண்ணங்களை உறிஞ்சி எடுத்தது. உடனே நாடு மீண்டும் கருமை நிறமாக மாறியது. தாரா ரொம்ப சோகமடைந்தாள். என்னால் வந்த வண்ணங்கள் என்னாலேயே மாறிவிட்டன என்று நினைத்தாள். அப்போது அவள் முன்னால் ஒரு குருவி வந்தது. நீ மறுபடியும் வண்ணங்களை கொண்டு வர விரும்புகிறாயா என கேட்டது. தாரா ஆமாம் என்றாள். என் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றாள். நீ உன் ரெக்கைகளை அந்த காற்றிற்கு கொடுக்க வேண்டும். நீ ரெக்கைகளை இழந்தால் நாடு மீண்டும் வண்ணமயமாகும் என்றது அந்த குருவி. தாரா ஒரு நிமிடம் யோசித்து பின்னர் தலையை ஆட்டினாள். நான் தயார் என்றாள். தாரா அந்த காற்றை எதிர்கொண்டாள். நான் என் ரெக்கைகளை உனக்கு தருகிறேன். தீய காற்று தாராவின் ரெக்கைகளை எடுத்தது. அந்த ரெக்கைகளிலிருந்து வந்த வண்ணங்கள் பெரிய காற்றை அமைதியாக்கியது. அந்த நேரமே நாடு முழுவதும் வண்ணங்கள் பறந்தன. மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். தாரா ரெக்கைகள் இன்றி இருந்தாலும் எல்லோருக்கும் அவள் இன்னும் அழகாகவே தோன்றினாள். அந்த நாள் முதல் மக்கள் தன்னலம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவ தொடங்கினார்கள். குழந்தைகளே, தன்னலம் இல்லாமல் முடிந்தவரை பிறருக்கு உதவ வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.